நம்ம எல்லாருக்கும் இருக்க கேள்வி இல்லையா? நான் என்ன சாப்பிட்டா நல்லது? என் நோய்க்கு என்ன சாப்பிட்டா நல்லது? என்னோட சர்க்கரையை கட்டுப்படுத்த நான் என்ன சாப்பிடணும்? அதை எப்படி கண்டுபிடிப்பது? இதனால தான் ஆயுர்வேதத்துல பிரகிருதி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்க உடம்பு வாதம் அதிகமாக உள்ள உடம்பா, பித்தம் அதிகமாக உள்ள உடம்பா, கபம் அதிகமாக உள்ள உடம்பாங்கிற புரிதலை முதல்ல கொண்டு வரணும். வெறும் உடம்பு மட்டும் இல்லைங்க, நம்ம வயசு. நீங்க 1லேருந்து 32 வயது வரையிலும் கப வயதில் இருக்கீங்க. 32லிருந்து 82 வரையிலும் நீங்க பித்த வயதில் இருக்கீங்க. 82லிருந்து 120 வரை நீங்க வாத வயதில் இருக்கீங்க. இது மட்டும் உங்க ஃபுட்டை டிசைட் பண்ணுமா? கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய காலநிலை என்ன? நீங்க வெயில் காலத்துல இருக்கீங்களா? மழை காலத்துல இருக்கீங்களா? குளிர் காலத்துல இருக்கீங்களா? இது மட்டும் டிசைட் பண்ணுமா? கிடையாது. தேசம். நீங்க இந்தியாவில் இருக்கீங்களா? அமெரிக்காவில் இருக்கீங்களா? கனடாவில் இருக்கீங்களா? ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களா? அந்த லேண்டோட நேச்சர் என்ன? இது மட்டும் ஃபுட்டை டிசைட் பண்ணுமா? கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ், உங்க டிஸார்டர் எவ்வளோ நாளா இருக்கு? இந்த மாதிரி 10 ஃபேக்டர்ஸை ஒன்றா சேர்ந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் உண்மையிலேயே சர்க்கரை நோய் அல்லது உடல்ல இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்கான, கட்டுப்படுத்துவதற்கான உணவு முறை. ஒரு நியூட்ரிஷனல் சார்ட் எடுத்து இத்தனை கேலரி சாப்பிடுங்கன்னு சொல்றது டயட் கிடையாது. உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன சாப்பிடணும்னு அனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் டயட்டு. உங்களுக்கு என்ன ஒத்துக்கும் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.